ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கேரளாவின் ஸ்பெஷல் டிஷ்ஷான சம்மந்தியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டான இந்த சம்மந்தி பல மெத்தட்ஸில் செய்யலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு மெத்தடு தான் காமிக்க போகிறேன். அப்புறமா நான் வேறு மெத்தட்ஸ்லெல்லாம் சம்மந்தி எப்படி செய்வேன்னு உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த சம்மந்தி வந்து സൂപ്പർ ടേസ്റ്റാக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூடயும் கஞ்சியோட கூடയൊക്കെ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு இங்கே கேட்பாங்க, நீங்கள் எப்படி இந்த சம்மந்தி செய்யணும்னு. சரி, எல்லாருக்கும் தெரியற மாதிரி உங்களுக்காக எல்லாருக்கும் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல்லே போய் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய கேரளா ரெசிபீஸு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கூடி ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாருங்கள், இந்த சம்மந்தி இப்படியே உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இது பார்க்குற மாதிரி மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் இப்படியே எந்த இதுவும் வராமல் அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கேன். பச்சை தேங்காய் தான். கூட வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சம்மந்தி. இனி வந்து அதே மாதிரி ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்திருக்கு. அது காரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. இனி ஒரு சின்ன பீஸு இஞ்சி எடுத்திருக்கு. ஒரு சின்ன உருண்டை மாதிரி அளவுக்கு புளி எடுத்திருக்கு. இனி தேவையான உப்பும் எடுத்திருக்கு. இனி வந்து நமக்கு சம்மந்தி செய்யலாம். அதுக்காக ஒரு தவையில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. இந்த வரமிளகாயை நமக்கு அதிலேக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். விறகடுப்பில் இந்த வரமிளகாய் சுட்டு எடுத்துட்டு இந்த சம்மந்தி அரைச்சி எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு விறகடுப்பு இல்லை, அதனால நான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது இந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, தீஞ்சு போகக்கூடாது. இனி வந்து இந்த வரமிளகாய் மிக்சியோட ஜார்லேக்கு போடலாம். இந்த சம்மந்தி எல்லாம் வந்து அம்மிக்கல்லிலே அரைச்செடுக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அம்மிக்கல் இருந்தால் அதிலே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உப்பும் போட்டு வரமிளகாய் நான் இந்த மாதிரி ஒன்று அரைச்செடுத்துருக்கு, லைட்டாக அரைச்செடுத்துருக்கு. இனி வந்து நமக்கு வெங்காயமும் அதே மாதிரி இஞ்சி சின்னதாக ஒன்று கட் பண்ணி போட்டுங்க. கூட வந்து புளியும் தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. இது நல்லா அரைஞ்சி வந்துடும். நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நமக்கு நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம சம்மந்தி நல்லா அரைச்செடுத்துட்டு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றலை. இதில் புளியும் உப்பும் காரமும் எல்லாம் இருக்கும். இதே வந்து நமக்கு நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இது வந்து லஞ்சு பாக்ஸில் சாப்பாடுൻ്റെ கூட எடுத்துகிட்டு போகலாம். பசங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துட்டு விடலாம். ஒரு பொரியலும் தயிரும் எல்லாம் இருந்தால் இது மட்டும் போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்படியே நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை பாருங்கள், நல்ல தண்ணியாக இருக்குது. அது வந்து வெங்காயத்தில் தண்ணி தான் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்ல உருண்டை பிடிச்சி இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 நாள் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் எடுத்த வரமிளகாய்க்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கு. காஷ்மீரி சில்லிയൊക്കെ எடுத்திருந்தால் நல்ல கலராக இருக்கும் இந்த சம்மந்திக்கு. ஆனால் காரம் கம்மியும் இருக்கும். உங்களோட கையில் என்ன
வரமிளகாய் இருக்குதா அதே பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இனி வந்து நமக்கு சாப்பாடுலேக்கு இதை எடுத்து வைக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா பாலக்காடன் மட்டை சாப்பாடு தான் எடுக்கிறேன். மட்டை அரிசியில் வேக வச்ச சாப்பாடு தான் இது. ഇതിൻ്റെ നടുവിലേക്ക് வந்து நம்ம അരച്ചെടുത്ത് വെച്ചിരുന്ന ചമ്മന്തി അതിലേക്ക് വെக்கலாம். இந்த சாப்பாடுൻ്റെ கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்மந்தி. கூட வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு மெழுகு புரட்டின்னு தான் சொல்லும். தமிழில் அதுக்கு என்ன சொல்லுவோன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இது எப்படி செய்வோன்னு நான் உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் வழியாக அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுற போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு மெழுகு புரட்டி தான் இது. இது வந்து சங்கர மீன் ஃப்ரை பண்ணி எடுத்தது தான், கடல் மீன் தான். இனி வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கு. கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரும் எடுத்திருக்கு. இந்த தயிரிൻ്റെ கூட இந்த சம்மந்தி நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். தயிரும் சம்மந்தியும் இந்த உருளைக்கிழங்கு மெழுகு புரட்டியும் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சங்கர மீன் நல்ல சூடாக இருக்குது. இதையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தது தான். இதெல்லாமே சேர்த்து ஒரு லஞ்சு சாப்பிட்டா நம்ம வயிறு ஃபுல்லாகுன மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு எதுவும் வேண்டாம்னு தோணும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.